ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், மேக்ஸ் போடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 7 கோஆர்டினேட் ஜியாமெட்ரி செக்ஷன் ஃபார்முலா. செக்ஷன் ஃபார்முலானா என்னன்னு பார்க்க போகிறோம். செக்ஷன் ஃபார்முலாவோட டெரிவேஷன் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு கோஆர்டினேட் பிளேனில் 2 பாயிண்ட்ஸ் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஏ பி, ஏ x1, y1, b x2, y2ன்னு 2 பாயிண்ட்ஸ் கன்சிடர் பண்ணியிருக்கோம். இங்கே செக்ஷன் ஃபார்முலாவோட டெரிவேஷன் பார்க்கறதுனால நான் பாயிண்ட்ஸோட கோஆர்டினேட்ஸை x1, y1, x2, y2 ஜென்ரலாகவே நான் எடுத்திருக்கேன். ரைட்? இப்போ இந்த கோஆர்டினேட் பிளேனில் இந்த ஏங்கிற பாயிண்ட்டை நம்ம எப்படி பிளாட் பண்ணியிருப்போம்? எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற x1 வேல்யூவும் y ஆக்சிஸில் இருக்கிற y1 வேல்யூவும் மீட் பண்ணுற பாயிண்ட்டை தான் நம்ம ஏன்னு பிளாட் பண்ணியிருப்போம். அதே போல் பிங்கிற பாயிண்ட்டை எப்படி பிளாட் பண்ணியிருப்போம்? எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற x2 வேல்யூவும் y ஆக்சிஸில் இருக்கிற y2 வேல்யூவும் மீட் பண்ணுற பாயிண்ட்டை தான் பின்னு நம்ம பிளாட் பண்ணியிருப்போம். ரைட்? இப்போ இந்த ஏபி பாயிண்ட்டை வந்து நான் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? ஏபி லைன் செக்மெண்ட்டுன்னு கிடைக்குது. ரைட்? இப்போ நம்ம இன்னொரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறோம் P such that this point P divides the line segment AB internally in the ratio m1:m2. அதாவது Pங்கிற பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறோம். அந்த P வந்து இந்த லைன் செக்மெண்ட் ஏபியை இன்டர்னலாக டிவைட் பண்ணுது such that ஏபியோட டிஸ்டன்ஸ் m1 ஆகும், பிபியோட டிஸ்டன்ஸை m2 ஆகும் டிவைட் பண்ணுது இந்த மொத்த லைனையும். புரியுதாமா? இந்த ஃபுல் லைன் செக்மெண்ட்டை பிங்கிற பாயிண்ட் வந்து டிவைட் பண்ணுது. அது டிவைட் பண்ணும்போது நமக்கு ஏபியோட டிஸ்டன்ஸ் m1ன்னு கிடைக்குது, பிபியோட டிஸ்டன்ஸ் m2ன்னு கிடைக்குது. ரைட்? இந்த பிங்கிற பாயிண்ட்டை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம்? எக்ஸ் கமா ஒய்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இந்த பிங்கிற பாயிண்ட்டை நம்ம எப்படி பிளாட் பண்ணியிருப்போம்? எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற எக்ஸுங்கிற வேல்யூவும் y ஆக்சிஸில் இருக்கிற yங்கிற வேல்யூவும் மீட் பண்ணுற பாயிண்ட்டை தான் நம்ம Pன்னு பிளாட் பண்ணியிருப்போம். ரைட்? ஸோ Px, y divides the line segment AB internally in the ratio m1:m2. ஸோ Pங்கிற பாயிண்ட்டை நம்ம x, yன்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். இந்த Pங்கிற பாயிண்டில் இருக்கிற x கோஆர்டினேட்டோட வேல்யூவும் y கோஆர்டினேட்டோட வேல்யூவும் கண்டுபிடிக்கிறது தான் செக்ஷன் ஃபார்முலா. ரைட்? ஸோ செக்ஷன் ஃபார்முலானா என்னது? Pங்கிற பாயிண்ட்டு ஏபிங்கிற லைன் செக்மெண்ட்டை இன்டர்னலாக டிவைட் பண்ணுது சச் தட் ஏபியோட டிஸ்டன்ஸ் நமக்கு m1ன்னு கிடைக்குது, பிபியோட டிஸ்டன்ஸ் நமக்கு m2ன்னு கிடைக்குது. இந்த பியில் இருக்கிற எக்ஸ் கோஆர்டினேட்டும் y கோஆர்டினேட்டும் கண்டுபிடிக்க யூஸ் ஆகிறது தான் என்னதுமா? செக்ஷன் ஃபார்முலா. இப்போ அந்த செக்ஷன் ஃபார்முலாவை எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரைட்? ஸோ டு டிரைவ் த செக்ஷன் ஃபார்முலா நம்ம என்ன பண்ணணும்? ஃப்ரம் ஏ டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிக்கிறேன். ஃப்ரம் ஏ டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிக்கிறேன். அந்த பெர்பெண்டிகுலர் லைன் எக்ஸ் ஆக்சிஸை மீட் பண்ணுற இந்த பாயிண்ட்டை நான் C நேம் பண்ணிக்கிறேன். ரைட்? ஃப்ரம் P டு எக்ஸ் ஆக்சிஸ் நான் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிக்கிறேன். இந்த பெர்பெண்டிகுலர் லைன் எக்ஸ் ஆக்சிஸை மீட் பண்ணுற இந்த பாயிண்ட்டை Dன்னு நேம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரம் B டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிக்கலாம். இந்த பெர்பெண்டிகுலர் லைன் எக்ஸ் ஆக்சிஸை மீட் பண்ணுற இந்த பாயிண்ட்டை Eன்னு நேம் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ பார்த்தீங்கன்னா ஏசி, பிடி, பிஇ இந்த 3 லைன்ஸுமே பேரலாக இருக்குது. இதே போல் ஃப்ரம் ஏ டு ஒய் ஆக்சிஸ் நான் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிக்கிறேன். இந்த பெர்பெண்டிகுலர் லைன் ஒய் ஆக்சிஸை மீட் பண்ணுற இந்த பாயிண்ட்டை நம்ம எஃப்ன்னு நேம் பண்ணிக்கலாம். அதே போல் ஃப்ரம் பி டு ஒய் ஆக்சிஸ் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிக்கிறேன். இந்த பெர்பெண்டிகுலர் லைன் y ஆக்சிஸை மீட் பண்ணுற இந்த பாயிண்ட்டை நம்ம Gன்னு நேம் பண்ணிக்கலாம். அதே போல் ஃப்ரம் B டு y ஆக்சிஸ் நான் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிக்கிறேன். இந்த பெர்பெண்டிகுலர் லைன் y ஆக்சிஸை மீட் பண்ணுற இந்த பாயிண்ட்டை நம்ம Hன்னு நேம் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ லைன் AF, லைன் PG, லைன் BH இது எல்லாமே பேரலாக இருக்குது. ஓகே? நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்? ஃப்ரம் ஏ டு பிடி இந்த லைன் பிடி இருக்கு இல்லையா, அந்த லைன் பிடிக்கு ஃப்ரம் ஏ நான் ஒரு லைன் பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிக்கிறேன். ஓகே? ஃப்ரம் ஏ டு லைன் பிடி ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிக்கிட்டோம்.
அந்த ஏலேருந்து வரைகிற பெர்பெண்டிகுலர் லைன் பிடியை மீட் பண்ணுற பாயிண்ட்டை நம்ம எம்னு நேம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ரம் பி டு த லைன் பிஇ, ஃப்ரம் பி டு த லைன் பிஇ ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிக்கலாம். இந்த பெர்பெண்டிகுலர் லைன் பிஇ லைனை மீட் பண்ணுற பாயிண்ட்டை நம்ம என்னு நேம் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ நமக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் கிடைச்சிருக்குது. என்னது? ஏஎம்பி, ட்ரையாங்கிள் ஏஎம்பி அண்ட் ட்ரையாங்கிள் பிஎன்பி. ஸோ நமக்கு இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் கிடைச்சிருக்குது. ஸோ ட்ரையாங்கிள் ஏஎம்பியில் ஆங்கிள் பிஎம்ஏ 90 டிகிரியாக இருக்குது. அதே போல் ட்ரையாங்கிள் பிஎன்பியில் ஆங்கிள் பிஎன்பி வந்து 90 டிகிரியாக இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ட்ரையாங்கிளில் ஆங்கிள் எம்மும் இந்த ட்ரையாங்கிளில் ஆங்கிள் என்னும் 90 டிகிரியாக இருக்குது. ஸோ சேம் ஆங்கிளாக இருக்குது. ரைட், நெக்ஸ்ட்டு ஆங்கிள் எம்ஏபி இந்த ஆங்கிளும் ஆங்கிள் என்பிபி இந்த ஆங்கிளும் ஈக்குவல் ஆங்கிள்ஸ். ஏன்னா இது ரெண்டும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், அதனால் இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் ஈக்குவல். ஸோ ரெண்டு ட்ரையாங்கிளில் ரெண்டு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும்போது பை ஆங்கிள் சிமிலாரிட்டி கிரைட்டீரியன் நமக்கு இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லலாம். ட்ரையாங்கிள் ஏஎம்பி அண்ட் ட்ரையாங்கிள் பிஎன்பி ஆர் சிமிலர் by the angle similarity criterion, by AA similarity criterion. இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸுமே நம்ம சிமிலர்னு சொல்கிறோம். ஸோ இந்த சிமிலர் ட்ரையாங்கிள்ஸில் இருந்து தான் நம்ம இந்த எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் டிரைவ் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். ரைட், ஸோ ட்ரையாங்கிள் ஏஎம்பி அண்ட் ட்ரையாங்கிள் பிஎன்பி ஆர் சிமிலர்னு நம்ம சொல்லிட்டோம். சிமிலர்னா என்னது? கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல்ன்ற கண்டிஷன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த கண்டிஷனில் இருந்து தான் நம்ம செக்ஷன் ஃபார்முலாவை டிரைவ் பண்ண போகிறோம். செக்ஷன் ஃபார்முலானா என்னது? ஒரு பாயிண்ட் பி ஏபிங்கிற லைன் செக்மெண்ட்டை இன்டர்னலாக டிவைட் பண்ணுது சச் தட் ஏபியோட டிஸ்டன்ஸ் M1ஆகவும் பிபியோட டிஸ்டன்ஸ் M2ஆகவும் இருக்குது. அந்த பாயிண்ட் பியை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறோம்? எக்ஸ் கமா ஒய்ங்கிற கோஆர்டினேட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த எக்ஸ் கோஆர்டினேட்டோட வேல்யூவும் இந்த ஒய் கோஆர்டினேட்டோட வேல்யூவும் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தான் என்னதுமா? செக்ஷன் ஃபார்முலா. ஸோ இந்த செக்ஷன் ஃபார்முலாவை நம்ம எப்படி டிரைவ் பண்ண போகிறோம்? ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் சிமிலராக இருக்கிறதுனால கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆஃப் தீஸ் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அந்த கண்டிஷனில் இருந்து தான் நம்ம செக்ஷன் ஃபார்முலாவை டிரைவ் பண்ண போகிறோம். ரைட், அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன் கிளியர்லி. ட்ரையாங்கிள் ஏஎம்பி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிஎன்பி. இதுதான் சிமிலருடைய சிம்பிள். ஸோ ட்ரையாங்கிள் ஏஎம்பி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிஎன்பி. இது ரெண்டு எப்படி சிமிலர்னு சொன்னோம்? டூ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஓகே, ஆங்கிள் என்னும் ஆங்கிள் எம்மும் 90 டிகிரியாக ஈக்குவலாக இருக்குது. ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸாக இருக்கிறதுனால அது ஈக்குவலாக இருக்குது. இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கிறதுனால ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் பை ஏஏ சிமிலாரிட்டி கிரைட்டீரியன் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லிட்டோம். ரைட், இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலராக இருக்கிறதுனால அதோடைய கரஸ்பாண்டிங் சைட்ஸ் என்னவாக இருக்கும்? ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அதாவது AM divided by PN is equal to PM divided by BN is equal to AP divided by PB. Right? இதுதான் corresponding sides. அதை தான் எழுதியிருக்கேன். Clearly, triangle AMP is similar to triangle PNB. Therefore, similar இருக்கிறதுனால நமக்கு இந்த condition exist ஆகுது. என்னது? Their corresponding sides are proportional ங்கிற condition exist ஆகுது. Therefore, AM by PN is equal to PM by BN is equal to AP by PB. இப்போ இந்த sides எல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம இங்கே substitute பண்ணி solve பண்ணோம்னா நமக்கு இந்த x வேல்யூவும் y வேல்யூவும் கிடைச்சிரும். அதுதான் நம்மோட செக்ஷன் ஃபார்முலா. ரைட், ஸோ இப்போ இந்த சைட்ஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம என்னென்ன சைட்ஸ் கண்டுபிடிக்கணும்? ஏஎம் பிஎன் கண்டுபிடிக்கணும். அதாவது ஏஎம் பிஎன் கண்டுபிடிக்கணும், பிஎம் பிஎன் கண்டுபிடிக்கணும், பிஎம் பிஎன் கண்டுபிடிக்கணும், ஏபி பிபி. ஏபிங்கிறது வந்து M1 நமக்கு தெரியும், பிபிங்கிறது வந்து M2 நமக்கு தெரியும். ஸோ இந்த 4 சைட்ஸ் ஏஎம்பிஎன் பிஎம்பிஎன் இந்த 4 சைட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ரைட், ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிப்போம். ரைட், ஏஎம்
AM என்னதுமா AM வந்து parallel to CD இருக்குது. அப்போ CD ஓட சைடு கண்டுபிடிச்சிட்டாலே நமக்கு AM ஓட சைடும் கிடைச்சிரும். அப்போ AM is equal to என்னது CD. CD என்னது OD minus OC தான் CD, right? CD என்னதுமா OD minus OC. ODங்கிறது என்னது Dங்கிறது வந்து X வேல்யூல இருக்குது Dங்கிற பாயிண்ட். அப்போ ODங்கிறது எப்படி மெஷர் ஆகும் X யூனிட்ஸ் மெஷர் ஆகும். அப்போ ODங்கிறது என்னதுமா X மைனஸ் OCங்கிறது என்னது Cங்கிற பாயிண்ட் X1 வேல்யூல இருக்குது. அப்போ OCங்கிறது X1 யூனிட்ஸா மெஷர் ஆகும். அப்போ X1. ஸோ AM என்னதுமா X மைனஸ் X1, ரைட்? நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் PN. PN என்னது PN is equal to PN பார்த்தீங்கன்னா parallel to DE. அப்போ DE ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாலே PN ஓட வேல்யூ கண்டுபிடிச்ச மாதிரி. இப்போ PN is equal to DE is equal to DE ஓட வேல்யூ என்னது OE minus OD. அப்போ OE minus OD. OE என்னது X2. ஏன்னா Eங்கிற பாயிண்ட் X2 வேல்யூல இருக்குது. அப்போ OE எப்படி மெஷர் ஆகும் X2 மைனஸ் OD என்னதுமா Dங்கிற பாயிண்ட் Xங்கிற வேல்யூல இருக்குது. அப்போ OD எப்படி மெஷர் ஆகும் X யூனிட்ஸ். அப்போ OD X. அப்போ PN நமக்கு என்ன கிடைச்சிருக்குது X2 minus X. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் PM கண்டுபிடிக்கணும். PM வந்து எதுக்கு parallel இருக்கு பாருங்க. PM is parallel to GF, right? GF distance எப்படி கண்டுபிடிக்கணும் OG minus OF. OG minus OF. OGங்கிறது எப்படி மெஷர் ஆகும் Gங்கிற பாயிண்ட் Y ஆக்சிஸ்ல Yங்கிற வேல்யூல இருக்குது. அப்போ OGங்கிறது எப்படி மெஷர் ஆகும் Y யூனிட்ஸ். அப்போ OG என்னதுமா ஸோ GF முதல்ல என்னதுன்னு எழுதிடுவோம் OG minus OF. அப்போ OG எப்படி மெஷர் ஆச்சுது Y யூனிட்ஸ் Y minus OF என்னது Fங்கிற பாயிண்ட் Y ஆக்சிஸ்ல Y1ங்கிற வேல்யூல இருக்குது. அப்போ OF எப்படி மெஷர் ஆகும் Y1 யூனிட்ஸ். அப்போ இங்க நம்ம Y1 போட்டுக்கலாமா. அப்போ PM is equal to நமக்கு என்ன கிடைச்சது Y minus Y1. நெக்ஸ்ட் BN கண்டுபிடிக்கணும். BN வந்து எதுக்கு parallel இருக்கு BN is parallel to HG. HGங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் OH minus OG. OH minus OG. So the OH இருந்து OG minus பண்ணனா நமக்கு HG கிடைக்கும். அப்போ OH minus OG. OHங்கிறது எப்படி மெஷர் ஆகும் Hங்கிற பாயிண்ட் Y ஆக்சிஸ்ல Y2ங்கிற வேல்யூல இருக்குது. அப்போ OH எப்படி மெஷர் ஆகும் Y2 யூனிட்ஸ் மெஷர் ஆகும். OH என்னதுமா Y2 மைனஸ் OG எப்படி மெஷர் ஆகும் Gங்கிற பாயிண்ட் Y ஆக்சிஸ்ல Yங்கிற வேல்யூல இருக்குது. அப்போ OG எப்படி மெஷர் ஆகும் Y யூனிட்ஸ். அப்போ OG நம்ம Yன்னு போட்டுடலாமா. ஸோ நமக்கு AM is equal to X minus X1 கிடைச்சிருக்கு. PN is equal to X2 minus X கிடைச்சிருக்கு. PM is equal to Y minus Y1 கிடைச்சிருக்கு. BN is equal to Y2 minus Yன்னு கிடைச்சிருக்கு, ரைட்? ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்மளுடைய இந்த ஈக்குவேஷனில் போட்டு சால்வ் பண்ண போகிறோம். AM by PN is equal to PM by BN is equal to AP by PBன்னு இருக்குது. ஸோ AM என்னது X minus X1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் X minus X1 divided by PN என்னது X2 minus X. இப்போ X2 minus X சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் is equal to PM என்னது Y minus Y1 அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் Y minus Y1 divided by BN என்னதுமா Y2 minus Y. ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் Y2 minus Y which is equal to AP என்னது APயோட டிஸ்டன்ஸ் M1. ஸோ APக்கு பதிலாக இங்கே M1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் டிவைடட் பை PB. PB என்னதுமா M2. PBயோட டிஸ்டன்ஸ் M2ஆக இருக்குது. ஸோ டிவைடட் பை M2. PBக்கு பதிலாக இங்கே M2 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ திஸ் ஸ்டெப் இம்ப்ளைஸ் X minus X1 divided by X2 minus X is equal to Y minus Y1 divided by Y2 minus Y is equal to M1 by M2. ரைட்? புரிஞ்சுதாமா எப்படி இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப் நமக்கு கிடைச்சதுன்னு புரிஞ்சுதா? ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம் எக்ஸ் கோஆர்டினேட்டோட வேல்யூவும் ஒய் கோஆர்டினேட்டோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போது நம்ம இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள் x minus x1 divided by x2 minus x is equal to y minus y1 divided by y2 minus y is equal to m1 by m2. So x minus x1 divided by x2 minus x is equal to m1 by m2. இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணால் நமக்கு x வேல்யூ கிடைக்கும்,
y minus y1 divided by y2 minus y is equal to m1 by m2 இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணா நமக்கு y ஓட வேல்யூ கிடைக்கும். ரைட்? So equating x minus x1 divided by x2 minus x is equal to m1 by m2. இப்போ next step என்ன பண்றோம்? இது ரெண்டையும் cross multiply பண்றோம். m2 இங்கே multiply பண்றோம். x2 minus x இங்கே multiply பண்றோம். So this step implies m2 into x minus x1 is equal to m1 into x2 minus x. ஓகே, இப்போ இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம்? m2 உள்ள மல்டிப்ளை பண்ண போறோம், m1 இங்க உள்ள மல்டிப்ளை பண்ண போறோம். So this step implies m2 into x m2x minus m2 into x1 m2x1 is equal to m1 into x m1x2 minus m1 into x m1x. This step implies இப்போ x terms எல்லாம் left hand sideலையும் x1 terms எல்லாம் right hand sideலையும் கொண்டு போக போறோம். அப்போ என்ன ஆகும்? m2x அப்படியே வந்துரும். இங்க right hand sideல இருக்கிற minus m1x நான் left hand side கொண்டு வர போறேன். ஏன்னா எனக்கு x கோஆர்டினேட்டோட வேல்யூ வேணும். சோ நான் x terms எல்லாம் கிளப் பண்றேன், x1 terms எல்லாம் கிளப் பண்ணிக்கிறேன். அப்போ இங்க இருக்கிற minus m1x right hand sideல இருக்கிற minus m1x left hand side வரும்போது என்னவா வரும்? plus m1x வரும். அப்போ m2x plus m1x is equal to இந்த m1x2 அப்படியே எழுதிக்கிறோம் m1x2 minus left hand sideல minus m2x1 இருக்கிறத வந்து நான் right hand side கொண்டு வரேன். அது என்னவா வரும்? plus m2x1 வரும். Right? So this step implies m2x plus m1x is equal to m1x2 plus m2x1. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லயுமே நமக்கு x காமனா இருக்குது. அதனால நான் அதை வெளியில எடுக்கிறேன். அப்போ என்ன ஆகும்? This step implies இந்த டேர்ம்ல இருந்து நான் x வெளியே எடுத்தேன்னா மீதி லெஃப்ட் அவுட் என்னது? m2 plus இந்த டேர்ம்ல இருந்து x வெளியே எடுத்தேன்னா மீதி லெஃப்ட் அவுட் என்னது? m1. So m2 plus m1 into x is equal to m1x2 plus m2x1. இதை நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ this step implies x மட்டும் left hand sideல வச்சுட்டு இந்த m1 plus m2 நான் right hand side கொண்டு போக போறேன். மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற m2 plus m1 right hand side போகும்போது என்னவா போகும்? டிவிஷன்ல போகும். சோ என்ன ஆகுது? This step implies x is equal to m1x2 plus m2x1. இது அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். இந்த terms அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். divided by இங்க இருக்கிற m2 plus m1 இங்க டிவிஷன்ல எப்படி போகுது? m1 plus m2 ன்னு போகுது. ரைட்? This step implies x is equal to m1x2 plus m2x1 divided by m1 plus m2. இந்த right hand sideல இருக்கிற terms அப்படியே எழுதிக்கிறேன். இங்க x க்கு பக்கத்துல இருக்கிற இந்த m1 plus m2 நான் டிவிஷன்ல கொண்டு போகிறேன். So we got x coordinate as m1x2 plus m2x1 divided by m1 plus m2. Right? Next, equating y minus y1 divided by y2 minus y is equal to m1 by m2. So second and third equate பண்ணும்போது நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணனா நமக்கு y வேல்யூ என்னன்றது கிடைச்சிரும். இப்போ நான் என்ன பண்றேன்? இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். m2 இங்க மல்டிப்ளை பண்றேன், y2 minus y இங்க மல்டிப்ளை பண்றேன். So this step implies m2 into y minus y1 is equal to m1 into y2 minus y. m2 இங்க left hand sideல போயிடுது, y2 minus y இங்க right hand side வந்துடுது. Right? So this step implies m2 into y minus y1 is equal to m1 into y2 minus y. இப்போ என்ன பண்றோம்? m2 இங்க உள்ள மல்டிப்ளை பண்றோம், அடுத்து m1 இங்க உள்ள மல்டிப்ளை பண்றோம். So this step implies m2 into y is equal to m2y minus m2 into y1 என்னதுமா? minus m2y1 is equal to m1 into y2 m1y2 minus m1 into y minus m1y. Next step என்ன பண்ண போறோம்? y terms எல்லாம் left hand side கொண்டு வர போறோம், y1 y2 terms right hand side கொண்டு போக போறோம். ரைட்? ஏன்னா நம்ம y coordinate value கண்டுபிடிக்கிறோம். So y terms எல்லாம் கிளப் பண்ணோம்னா ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அப்போ this step implies m2y அப்படியே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த மைனஸ் m1y நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன். மைனஸ் m1y லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது என்னவா வரும்? ப்ளஸ் m1y வரும். ஸோ ப்ளஸ் m1y இஸ் ஈக்குவல் டு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டேர்ம் அப்படியே எழுதிக்கிறோம் m1y2 ப்ளஸ் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மைனஸ் m2y வந்து ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது எப்படி போகும்?
plus m2y1 போகும். So this step implies m2y plus m1y is equal to m1y2 plus m2y1. இப்போ என்ன பண்ண போறோம்? இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லயுமே y காமனா இருக்குது. அதை வெளிய எடுக்க போறோம். So இந்த டேர்ம்ல y வெளிய எடுத்தனா மீதி left out என்னது? m2 plus இந்த டேர்ம்ல y வெளிய எடுத்தனா மீதி left out என்னது? m1. So m2 plus m1 into y is equal to m1y2 plus m2y1. Right? இப்போ என்ன பண்ண போறோம்? இந்த m2 plus m1 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போக போறோம். y வேல்யூ தானே நமக்கு வேணும். சோ y மட்டும் நம்ம வச்சிட்டு மீதி இருக்கிறத நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போக போறோம். So this step implies y is equal to m1y2 plus m2y1. இது அப்படியே எழுதிக்கிறோம். divided by m1 plus m2. இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற m1 plus m2 ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது எப்படி வருது? டிவிஷனா வருது. So we got y coordinate as m1y2 plus m2y1 divided by m1 plus m2. So x coordinate ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். Y coordinate ஓட வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். Right? Therefore, the coordinates of the point px, y which divides the line segment joining the points ax1, y1 and bx2, y2 internally in the ratio m1 is to m2 are px, y is equal to m1x2 plus m2x1 divided by m1 plus m2, m1y2 plus m2y1 divided by m1 plus m2. This is known as section formula. Right? So, இந்த section formula open bracket குள்ள coordinates மாதிரி தான் எழுதணும். ஏன்னா இந்த x, y தான் நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். x ஓட வேல்யூ m1x2 plus m2x1 divided by m1 plus m2. y ஓட வேல்யூ m1y2 plus m2y1 divided by m1 plus m2. So, அதனால தான் நம்ம இதை வந்து open bracket குள்ள கமா போட்டு coordinates மாதிரியே நம்ம எழுதிக்கணும். Right? இந்த coordinates தான் நம்மளுடைய section formula. அந்த p ஓட location சொல்றது தான் section formula. Right? இந்த section formulaலே ஒரு special case இருக்குது. அதாவது இப்போ ABங்கிற அந்த line segment-ஐ Pங்கிற பாயிண்ட் வந்து internally divide பண்ணுது இந்த ratio m1 is to m2 அப்படின்னா இந்த formula. Suppose அந்த Pங்கிற பாயிண்ட் வந்து ABயை ஈக்குவலா டிவைட் பண்ணுது. அதாவது P வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் ABயா இருந்ததுன்னா Pங்கிற பாயிண்ட் ABங்கிற லைன் செக்மெண்ட்டை 2 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணுதுன்னா இந்த m1 இங்க என்ன ஆயிடும்? 1 ன்னு ஆயிடும். இங்க m2வும் 1 ன்னு ஆயிடும். அப்போ m1 m2 இருக்கிற இடத்துல நம்ம 1 and 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு ஃபார்முலா என்ன கிடைக்கும்? 1 into x2 plus 1 into x1 divided by 1 plus 1, 1 into y2 plus 1 into y1 divided by 1 plus 1. அதாவது நமக்கு என்ன கிடைக்கும்னா x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. அதுதான் இங்க ஸ்பெஷல் கேஸா சொல்லியிருக்கோம். Suppose P is a midpoint of a line segment AB னா அதாவது P divides the line segment AB in a equal ratio அப்படின்னா நம்மளுடைய ஃபார்முலா என்னதுமா? மிட் பாயிண்ட் ஃபார்முலான்னு சொல்லுவோம். அந்த ஃபார்முலா என்னது? x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. Right? அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். The midpoint of a line segment divides the line segment in the ratio 1 is to 1. நமக்கு m1 m2 என்ன ஆயிடுது? 1 and 1 ன்னு ஆயிடுது. Therefore, the coordinates of the midpoint P of the line joining ax1, y1 and bx2, y2 is px, y is equal to இந்த ஃபார்முலால m1க்கு 1 m2க்கு 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? 1 into x1 plus 1 into x2 divided by 1 plus 1, 1 into y1 plus 1 into y2 divided by 1 plus 1, which is equal to x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. இந்த ஃபார்முலாக்கு பேர் என்னதுன்னா மிட் பாயிண்ட் ஃபார்முலா. செக்ஷன் ஃபார்முலானா P divides the line segment AB in the ratio m1 is to m2 னா இந்த செக்ஷன் ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணணும். மிட் பாயிண்ட் ஃபார்முலானா இந்த ஃபார்முலாக்கு பேரு மிட் பாயிண்ட் ஃபார்முலா. மிட் பாயிண்ட் ஃபார்முலானா P divides AB in the ratio 1 is to 1 or அப்படியும் சொல்லலாம். இல்லைன்னா P divides AB in 2 equal parts அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அதாவது P வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபியா இருந்ததுன்னா நீங்கள் மிட் பாயிண்ட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். என்னது? x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. ரைட்? அதாவது P of x, y is equal to
x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. ரைட்? ஸோ செக்ஷன் ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது, மிட் பாயிண்ட் ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது. நம்ம சம்முக்கு என்ன சிச்சுவேஷன் கொடுக்குறாங்களோ அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உள்ள ஃபார்முலாஸை நம்ம யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். ரைட்? இந்த செக்ஷன் ஃபார்முலாவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். இந்த செக்ஷன் ஃபார்முலா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெட்ராஸ் மேக்ஸ் ஸ்கூலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.